ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனியாக வாழும் ஆண்களும் பெண்களும் எப்படி தன்னோட உடலுறவு ஆசையை தீர்த்து கொள்ளலாம், அது சேஃபா அப்படின்றத இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அடிப்படையிலையும் நான் படித்து தெரிஞ்ச விஷயங்களை வச்சும் அண்ட் அதே மாதிரி சில பேர் சொல்கிறத வச்சும் நான் வந்து சில பேர்ன்ற மீன்ஸ் என்னோடய வெல்விஷர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணுறத வச்சு நான் இந்த வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப்பில் தனியாக வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். அது வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை தவிர்க்க முடியாத பிரிவாக இருக்கலாம், இல்லை தவிர்க்க முடியாத அவங்க கூட இல்லாமல் இறந்து போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால தனியாக வாழ்வாங்க. அண்ட் குழந்தைங்க இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ண முடியல. ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால் செகண்ட் மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ரொம்ப நாளாக வரதட்சணை இந்த மாதிரி இஷ்யூஸ்னால மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னாலும், உடல் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒன்று தானே. எல்லாத்துக்குமே எல்லா ஆசைபாசங்களும் இருக்கத்தானே செய்யும். ஸோ அப்படி தனியாக இருக்கவங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன உடலுறவு ஆசைகள் அதை எப்படி தீர்த்திக்கலாம் சேஃபாக அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால், நான் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவில் எப்படி மேம்படுத்தலாம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி செய்யலாம், உடலுறவை வந்து எவ்வளோ அழகாக நம்ம லைஃப்பில் கொண்டு போகலாம், அண்ட் செக்ஷுவல் நாலேஜ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எப்படியும் அந்த புரிதல் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்து ரொம்ப டீசெண்டான வேர்டை யூஸ் பண்ணி வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது தாங்க சுய இன்பம். ரொம்ப ரொம்ப சேஃபு. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் யாருக்கும் நம்மளை பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் தெரியாது. சுய இன்பம் அப்படின்றது நம்மளை பற்றி மட்டுமே ஒரு ரகசியமாக இருக்கும். இது ஆண்களும் பண்ணுறாங்க, பெண்களும் பண்ணுறாங்க. ஆனால் எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சுய இன்பம் பண்ணுறது தப்பு கிடையாது. அது வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டு. அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா நஞ்சு தான், அந்த மாதிரி தான். சுய இன்பம் அப்படின்னாலும் ஒரு லிமிட்டு, அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு டைம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நாளைக்கு இப்போ 2 டைம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் 2 நாள் வச்சு பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ ஃபைன். அதையே வந்து இல்லை மேடம் நான் வந்து ஒரு நாளைக்கு 10 டைம் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து சம்திங் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. சுய இன்பம் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக வாழ்கிறீங்க, இல்லை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வருது அப்படின்ற போது நீங்கள் சுய இன்பம் பண்ணுறது உங்களுக்கு சேஃபு. ஸோ ஏன்னா நம்ம இதில் தான் எல்லாமே வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போனாலே உடலுறவு கொடுத்தா அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் சில ரீசன்ஸ்னால வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகாமல் இருக்கிறது, செகண்ட் மேரேஜ் பண்ணாமல் இருக்குது. ஐயோ இவங்க என்ன பேசுவாங்களோ அவங்க என்ன பேசுவாங்களோ அப்படின்னு யோசிப்பாங்க. எல்லாமே ஓடும், டெய்லி அவங்க லைஃப் ரொட்டீன் போகும். பட் ஆனால் அந்த பர்டிகுலராக அந்த விதமான ஒரு ஆசைப்பாசங்கள் வரும்போது அவங்க மனசு நிஜமாவே ஏங்கும். அதை உணர்றவங்களுக்கு தான் தெரியும். இதில் வந்து நிறைய பேர் இன்க்ளூட் ஆவாங்க. நாட் ஒன்லி உமன் மட்டும் கிடையாது, மென்ஸுமே அப்படி இருப்பாங்க. ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைனால ஒரு 35 36 வயசில் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது, அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அவங்களுக்கு ஆசைப்பாசங்கள் வரும். அது எல்லாத்தையுமே நீங்கள் சுய இன்பம் மூலிமா சேஃபாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சேஃபான வழி. 2வது உடற்பயிற்சி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து டயர்டாகும், நல்லா வந்து பாடி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், மைண்டு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதுக்குன்னே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடற்பயிற்சிகள்லாம் இருக்குது. உங்களுக்கு சொல்லவே வேணாம், இப்போ ஆன்லைனில் போட்டிங்கனாலே எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னென்னா இது எல்லாத்தையும் தாண்டி சுய இன்பத்தை எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு மீறி எனக்கு வந்து உடலுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம் தேவைப்படுது, ஒரு சுகம் தேவைப்படுது, இல்லை வந்து ஒரு என் உடம்பு வந்து நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல சர்டிஃபிகேட்டட் வாங்கி ரன் பண்ணக்கூடிய ஒரு மசாஜ் சென்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறவங்கள்ட்ட, எக்ஸ்போர்ட் மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் போய் ஃபுல் பாடி மசாஜ் எடுங்க. ஓகேங்களா? ஸோ என்னால் அது பண்ண முடியாது மேடம், என்னால் அவ்வளோக்குலாம் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை, இப்போ எல்லாமே 10 12 அந்த மாதிரி தான் போகுது, 12,000 14,000 கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள். நீங்கள் வந்து விமனாக இருந்தாலும் சரி, மென்னாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெட் மசாஜு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிக்கூரு, பெடிக்கூரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மசாஜ், இது எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 500 400 இந்த மாதிரி தான் இருக்கும்.
கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, ஃபீலாக இருக்கீங்க, உடம்பு டயர்டாக இருக்குது ஒருனா, நீங்கள் நல்ல ஒரு பார்லரில் போய் மசாஜ் எடுங்க. அது உங்களுக்கு அவ்வளோ காமாக இருக்கும், அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்த ஒரு 10 நாள் நீங்கள் பாட்டுக்கு நல்லா உங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சரிங்களா? சேஃபாக பண்ணுங்கள். உங்களுக்கு முடியும், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஃபுல் பாடி மசாஜ் எடுத்துக்கோங்க. அதே நிறைய வெரைட்டிஸ் சொல்லுவாங்க. அப்போதைக்கு உங்கள் மனசுக்கும் உங்கள் உடம்புக்கு எது தேவையோ அந்த மாதிரி மசாஜ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு துணை இருந்தால் பிரச்சனை இல்லை, மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு ஒரு நாள் பண்ணி விடலாம், மனைவி கணவனுக்கு ஒரு நாள் பண்ணி அது அந்த மாதிரி அவங்க பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப மைண்டு காமாக இருக்குங்க. சுய இன்பத்தை விட நிஜமாமே இந்த மசாஜ் அப்படின்றது அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுய முன்னேற்றம். ஸோ இதையே சிந்தனை பண்ணிகிட்டே இருக்காமல் உங்களுடைய செல்ஃபை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 16,000 15,000 கொடுத்து உங்களால் மசாஜ் பண்ண முடியலன்ற போது ஏன் நம்மளால் பண்ண முடியாது? நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும். நம்ம 10 ரூபா 15,000 கூட நமக்கு வந்து ஒரு பெரிய காசு இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து உழைக்கணும். அப்படின்ற மாதிரி நீங்கள் சுய முன்னேற்றத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அண்ட் மெயினான விஷயம் இன்னொன்று என்னென்னா 4வது பாயிண்ட்டு, உங்களுக்கு அந்த மாதிரியான தாட்ஸை எந்த இடத்துலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது, அதாவது எதை பார்க்கும்போதோ இல்லை எதை கேட்கும்போதோ இல்லை எந்த வாசனையும் நுகரும் போதோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகணும், சரி நமக்கு ஒரு உறவு இருந்தால் நம்ம அவங்களோட உறவு பண்ணியிருக்கோமே அப்படின்ற ஆசையை தூண்டுதோ அதை தவிர்த்துக்கோங்க. சில பேருக்கு சில மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஃபோனில் இந்த மாதிரி தவறான படங்கள் பார்க்குறது, இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி சில பேர்த்துக்கு வாசனைகள், பூ வாசனைகள், அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம் வாசனைகள் எல்லாமே அந்த மாதிரியான உணர்வை கொண்டு வரும். ஓகேவா? அதனால தான் ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே அவ்வளோ பூவு, ஸோ அந்த மாதிரியான வாசனையாக வச்சுக்கிறது, அதெல்லாம் அந்த உணர்ச்சியை வந்து நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து குறைச்சிக்கோங்க, தவிர்த்துக்கோங்க. நேச்சுரலாக உங்களுக்கு வந்துருச்சு, எதுவுமே இல்லை, பட் தூங்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னா ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சுய இன்பம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைனில் நிறைய டாய்ஸ் விற்கிது. ஓகேங்களா? சுய இன்பம் பண்ணுறதுக்குனே நிறைய டாய்ஸ் விற்கிது. அது பார்த்து நீங்கள் வாங்கி சேஃபாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை வந்து வாரத்தில் 2 டைமோ நீங்கள் சேஃபாக பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், பணம், லாஸு எல்லாமே நம்ம லைஃப்பில் வந்து லிமிட் அண்ட் வரும் போகும். ஓகேவா? இதை நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். என்னோடய சப்ஸ்கிரைபர் எப்போவுமே இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. எதுவும் உங்களோட லைஃப்போட ஒன்றி வரவே வராது. உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைலு, ஒரு ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவும் நல்ல ஒரு வேலையும் நிச்சயமாக உங்கள் கையில் இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதுதான் உங்களோட லைஃப்பில் வரும். உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாழ்க்கை ஒரு 100% வாழ்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 30%நாவது உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. சரிங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்காக வாழ்கிற அந்த 70% அந்த 70% உழைப்பை உங்களால் கொடுக்க முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுவும் நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, அப்போ சுயநலமாக இருக்க சொல்கிறீங்களா? சுயநலமாக கிடையாது, இதுலேயும் ஒரு பொதுநலம் இருக்குது. அந்த 30% வந்து நீங்கள் போட்டு உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறதும், உங்கள் ஹெல்த்தையும் உங்களுடைய மைண்டையும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக ஓடுவீங்க. அப்போது 70% உங்கள் ஃபேமிலி உங்களை நம்பி இருக்கிறத உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி மசாஜஸ்க்கு மிஷின்ஸ்லாம் விற்கிது. லைட்டாக வந்து இந்த ஹெட் மசாஜுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஒரு அந்த மாதிரி நல்ல ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நல்லா டீப் ஸ்லீப் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பாதி, உங்கள் உடம்பு மனசில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இந்த மிட் நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு ஐயோ நாளைக்கு இது பண்ணுமே அதை பண்ணுமே, ஒரு வேளை இது இப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு சரி அப்போ வந்து நமக்கு ஞாபகம் வரும், சரி நமக்கு ஒரு துணை இருந்திருந்தா. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிஷின்ஸ்லாம் கூட இருக்கும். இப்போ ஹெட் மசாஜு, அதுக்கப்புறம் கழுத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்போயுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்யுங்க. அது உங்களுக்கு வந்து பல மடங்காக திருப்பி வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து இது மெயினான விஷயம்.
நீங்கள் இதில் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன் மேடம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி சுய இன்பம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் டாய்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக செக்யூராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றுங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மேடம், நான் தனிமையில் ரொம்ப தவிக்கிறேன், எனக்கு வந்து செக்ஸுவல் ஆசையை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, எவ்வளோ சுய இன்பம் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த ஆசை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொன்னதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் வந்து போய் பாருங்கள். நிறைய ப்ரொஃபஷ்னல் டாக்டர்ஸ் இதுக்குன்னே இருக்காங்க. தயவுசெய்து இந்த மாதிரி விஷயத்த பேசுறதுக்கு கூச்சப்படாதீங்க. நீங்கள் டாக்டர்ஸ் தான் பேச போகிறீங்க, சரிங்களா? ஸோ எந்த டாக்டர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் கூச்சப்பட மாட்டாங்க. ஏன்னா அதுக்காக அவங்க படித்தே வந்திருக்காங்கன்றபோது நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. டாக்டர்கிட்ட போய் ஓப்பனாக வந்து சார் எனக்கு இப்படிலாம் இருக்குது, இல்லை மேடம் இப்படிலாம் இருக்குது அப்படின்றத எடுத்துகிட்டு கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றிக்கோங்க, சரிங்களா? இதுதான் வந்து ஒரு சரியான அணுகுமுறை. தனியாக இருக்கவங்க உடல் உறவை எப்படிலாம் வந்து உடல் உறவு ஆசையை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கும், அணுகுமுறையாக இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த மோட்டிவேஷனாக இருப்பீங்க. அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நல்லா வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத 100% நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இல்லாமல் தாண்டி உங்களோட மனசுக்குள்ளே எழும்பக்கூடிய பர்சனல் கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது ஆன்சர் தேவைப்படுச்சு அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டு நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து நம்ம மெம்பர்ஷிப்லேயும் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கேட்குறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 2 பேர் 3 பேர்த்தோட கொஸ்டின்ஸ் தான் எழுதி அதில் மெம்பர்ஷிப்பில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ உங்கள் மனசாக அந்த கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை, see you.